கருவேப்பிலையோட ஒரே ஒரு பொருளை சேர்த்துதான் இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இந்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலையோட சேர்த்து இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஹேர் டே கிடைக்குங்க. வாங்க என்ன பொருளை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் இந்த அளவு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை ரெண்டுமே இருக்குது. ரெண்டையுமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இந்த கடாயில இருக்கிற தண்ணி எல்லாம் போகட்டும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 2 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து நான் நிறைய எடுத்திருக்கேன். வந்து நல்லா சிம்லயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கருப்பாகணும். அது வரைக்கும் எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருளை தான் சேர்க்க போறாங்க. இது வரைக்குமே யாருமே சொல்லாத ஒரு ஹேர் டை. இந்த ஹேர் டைக்கு கருவேப்பிலையோட இந்த பொருளை சேர்த்து செய்யும் போது அது வந்து பாத்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். எப்படி வந்து இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது என்ன பொருள் அப்படின்றத நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் யாருமே வந்து இதை பத்தி சொல்லல. இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவ புக்ல வந்து நான் படிச்சேன். இந்த ஹேர் டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நொடியில நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருமையா ஆக்கிடலாங்க. நம்ம வந்து வெளியில கிளம்பும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில டைம் வந்து நம்மளுடைய ஹேர் பத்தி கவலைப்படவே மாட்டோம். பேசாம இருக்கும். ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில கிளம்பணுன்ற மாதிரி ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஹேர் பார்த்தோம்னா வெள்ளை முடிகள் தான் இருக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கருகிட்டு வருது. நான் சிம்லயே வச்சுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையோட நம்ம சேர்க்க போற பொருள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் ரெகுலரா வந்து ஆயிலோ இல்ல ஆலோவேரா ஜெல்லோ இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். பட் இப்போ இந்த ஹேர் டேக்கு நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. ஆலோவேரா ஜெல் சேர்த்து நம்ம அப்ளை பண்ண போறது இல்ல. வேற ஒரு முக்கியமான பொருள் வந்து சூப்பரான நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தை கொடுக்கக்கூடிய நம்ம ஹேரை ஸ்மூத் ஆக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வந்து இந்த ஹேர் டேல வந்து பயன்படுத்த போறோம். நல்லா வந்து கருப்பாகட்டும். பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து கருப்பாயிருச்சு. 1-2 தான் வந்து கருப்பாகல. பாத்தீங்கன்னா நல்லா நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க பாருங்க நெருப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து வேற ஒரு தட்டுல வந்து போட்டலாம். இல்லைன்னா அப்படியே ரொம்ப வந்து சாம்பல் மாதிரி ஆயிடும். பரப்பி விட்டுருங்க. எப்படி நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம இன்னொரு பொருளை வந்து எடுத்துக்கலாம். 2 பிடி கருவேப்பிலைக்கு ஒரு 10 பாதாம் பருப்பு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த பாதாம் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மாதிரி நம்ம வந்து கரிசி செய்யும்போது இருந்து கிடைக்கக்கூடிய சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் டைக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கருமையான கலரை கொடுக்கும். இதுலயும் வந்து நல்லா வந்து கருக்கி எடுத்துக்கலாம். பாருங்க பாதாம் வந்து நல்லா கருக்கியாச்சு. இதையும் நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை போட்டு ஆற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஹேர் டை வந்து எந்த விதமான ஆயிலோ ஆலோவேரா ஜெல்லோ எதுவுமே சேர்க்காம நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஆறட்டும். இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா நைஸா பவுடர் ஆக்கிடுங்க. கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. ஒருவேளை வந்து மிக்ஸி ஜார்ல சரியா அரைப்படலைன்னா நம்ம வந்து வடிகட்டி வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க நல்லா நைஸா அடிச்சு எடுத்துட்டேன். இது வந்து நீங்க பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பாதாம் போட்டதுனால கொஞ்சம் பாதாம் எண்ணெய் கொஞ்சம் வெளியில வரும் இல்லையா. அதுவே பாத்தீங்கன்னா நல்லா வந்து நைஸா ஆயிடுச்சு. பாருங்க நம்ம எதுவுமே அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. ஆயிலோ இல்ல ஆலோவேரா ஜெல்லோ அப்படியே நீங்க வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இதுல நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போறாங்க. அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா தேன் மெழுகுங்க. இந்த தேன் மெழுகை வச்சுதான் நம்ம இப்ப ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஆயில் போட போறது இல்ல. அதே மாதிரி ஆலோவேரா ஜெல்லும் நம்ம இந்த ஹேர் டைல சேர்க்க போறது இல்ல. இந்த மெழுகை வந்து எப்படி வந்து இந்த ஹேர் டைல யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். மெழுகு வந்து இந்த மாதிரி கேரட் சீரல வந்து சீவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். இதுலயே நமக்கு வந்து மிச்சம் கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிறோம். பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நான் எடுத்த அளவு ஃபுல்லாமே நான் பிரிக்கிறேன். இந்த தேன் மெழுகு இதோட பேர் பாத்தீங்கன்னா தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க. பீஸ் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்டா இருக்குங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய முடியில அப்ளை பண்ணும்போது ஹேர் டைய நல்ல முடி வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதுக்காக தான் இந்த வேக்ஸ் வந்து நம்ம சேர்த்திருக்கோம். பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஊற்றி எடுக்க போறோம். கெட்டியான கிண்ணமா பார்த்து அதுல தண்ணி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. பாருங்க தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து நீங்க இந்த பாத்திரத்தை வந்து டபுள் பாயில் மெத்தட்ல தேன் மெழுகு வந்து உருக்கி எடுத்துக்கலாம். பாருங்க வச்ச உடனே நமக்கு உருக ஆரம்பிக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. பாருங்க நல்லா உருகட்டும்.
பாருங்க ஃபுல்லாவே உருகிச்சு கருப்பா கிடைச்சிருக்குன்னா என் கையில இருக்கிற கருப்பு வந்து இந்த வேக்சின்ல பட்டதுனால கருப்பா இருக்கு. பாருங்க இந்த மாதிரி நகை பெட்டிகள் இருக்கு இல்லையா, மோதிரம் அந்த மாதிரி நம்ம வாங்கி அதுல இருக்க அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்க. நகையெல்லாம் வரும் இல்லையா, அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து இதுல ஹேடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம எங்க வேணாலும் வெளியில எடுத்துட்டு போலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு வந்து இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வெளியில வந்து இதுல சேர்த்து பாத்தீங்கன்னா வெளியில எடுத்துக்கூடாது பாத்திரத்தை, அந்த சூழ்நிலையே இருக்கணும். வெளியில எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கட்டி ஆயிரும். அதனால நான் பாத்தீங்கன்னா அந்த கடாயிலேயே நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா எடுத்து நம்ம இது மேல கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஒரு 2-3 சொட்டு வேற மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெகுவெகுன்னு இருக்கிறப்பதான் செய்ய முடியும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து கட்டியா போயிடும் மெழுகு. இந்த மாதிரி நீங்க செய்து கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உதிராது, கீழே வந்து உதிரவே உதிராது. நீங்க எங்க போனாலுமே இந்த ஹேர் டை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம், கையில வச்சுக்கலாம். சில பேர் வந்து ட்ரெஸ்ல ஆயில் எல்லாம் கலந்தா ட்ரெஸ்ல ஒட்டுமோ, இல்ல பவுடரா வச்சிருந்தா ட்ரெஸ்ல ஒட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் பவுடர் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அழுத்திட்டு இன்னும் கொஞ்சம் பாருங்க நல்லா செட் பண்ணி வச்சாச்சு. பாருங்க நல்லா செட் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து சிந்தவே சிந்தாதீங்க. பாருங்க என்ன பண்ணாலுமே சிந்தாது. இன்னும் கொஞ்சம் கூட செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதை வந்து நீங்க ஹேண்ட் பேக்லயே வச்சுக்கலாம், எங்க போனாலுமே எடுத்துட்டு போகலாம். பாருங்க இதுல கொஞ்சம் தொட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க ஹேர்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிலியா இருக்காது. அதே டைம்ல ஹேர் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாருங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே கொட்டவும் கொட்டாது. ஹேண்ட் பேக்ல அப்படியே ஒரு கவர்ல போட்டு வச்சிடலாம். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. இது இன்ஸ்டன்டா நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது நம்ம ஒரு நொடியில நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு ஆக்கிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து நல்லா வந்து ஷைனிங்கா இருக்கிறதுக்காக தான் இந்த தேன் விழுக வந்து இந்த கருவேப்பிலையோட சேர்த்து நம்ம இந்த ஹேர் டையை பாருங்க. இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்து வந்துச்சு, உங்களுக்கு இந்த டை வந்து ஒர்க் அவுட் ஆச்சா, இன்ஸ்டன்டா உங்க ஹேர் எல்லாமே கருகருன்னு ஆச்சா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.